ரொட்டேட்ரி அதுக்கப்புறம் டென்டல் பர்னா என்னென்னா ரொட்டேட்ரி கட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் த ரொட்டேட்ரி இஸ் அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் அபட் ஒர்க்கிங் அந்த அதுக்கப்புறம் வந்து அப்ரஷன் கட்டிங் ஆஃப் த டூத் ஸ்ட்ரக்சர். இது வந்து டைப் ஆஃப் ரொட்டேட்ரி கட்டிங். அதுக்கப்புறம் வந்து ரொட்டேட்ரி கட்டிங்கில் வந்து ஹேண்ட் பீஸ்ன்னு இருக்குது, பர் கட்டிங் டூல்னு இருக்குது. இப்போ வந்து ஹேண்ட் பீஸ்ன்னு இருக்குது, பர் கட்டிங் டூல்னு ரெண்டாக இருக்கா. இதெல்லாம் வேணாம். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வேணாம். டேரெக்டாக வந்து இப்போ வந்து பார்ட் ஆஃப் பர்னா என்னென்னா பார்ட் வந்து பர்ரோட பார்ட் அப்படின்னா வந்து இந்த டைப் ஆஃப் பார்ட் ஆஃப் த பர் வந்து இப்போ வந்து ஷங்கு நெக்கு ஹெட்டுன்னு இருக்குது இந்த பர்ரில். ஷங்க் இஸ் அதுக்கப்புறம் வந்து ஷங்க் வந்து ஸ்ட்ரெயிட் ஹேண்ட் ஷங்க்குன்ட்டு இருக்குது, லெக் டைப் ஷங்க்குன்னு இருக்குது, ஃப்ரிக்ஷன் கிரிப் ஹேண்ட் பீஸ் ஷங்க்குன்னு இருக்குது. நெக்லேயே வந்து இந்த ஷங்க் வந்து அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பிளேடில் வந்து இது வந்து பர் பிளேட் தான் வந்து நிறைய டைப்பாக டிவைட் ஆகிருக்குது. கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பர் வந்து லாங் ஸ்லைட்டு, அதுக்கப்புறம் ஹேண்ட் பீஸ் டைப்பு, லீட்ஸ் டைப்பு, ஃப்ரிக்ஷன் கிரிப்புன்னு இருக்குது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா திஸ் ஆர் த காம்போசிஷனில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பர்ன்னு இருக்குது, இந்த டங்ஸ்டன் பர் இருக்குது, டைமண்ட் பர் இருக்குது, செராமிக் பர்ன்னு இருக்குது. இப்போ வந்து மோஷனில் வந்து அப்புறம் ரைட் பர்ன்னு இருக்குது, லெஃப்ட் பர்ன்னு இருக்குது. ரைட் பர் வந்து இஸ் அ ரொட்டேட்ரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் கவுண்டர் கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா பர்ரோட இவ்வளோ டைப் இருக்குதா. இப்போ வந்து பேஸ்ட் ஆன் த லென்த் வந்து லாங் ஷார்ட்டு அதுக்கப்புறம் ரெகுலர்னு இருக்குது. இப்போ டைப்ஸ் ஆஃப் அதுக்கப்புறம் அக்கார்டிங் டு த யூசஸில் வந்து கட்டிங் பர்ரு, ஃபினிஷிங் பர்ரு, பாலிஷிங் பர்ன்னு இருக்குது. கட்டிங் பர், ஃபினிஷிங் பர், பாலிஷிங் பர்ரு. அக்கார்டிங் டு த ஷேப்பில் வந்து அப்புறம் வந்து ரவுண்ட் பர், இன்வெர்டட் கோன் பர், அதுக்கப்புறம் வந்து ஷேப்பில் வந்து ரவுண்ட் பர், இன்வெர்டட் கோன் பர், பியர் ஷேப் பர்ரு, வீல் பர்ரு, அதுக்கப்புறம் வந்து டிப் பர்ரு, ஸ்ட்ரெயிட் ஃபிஷர் பர்ரு, என் கட் பர்ருன்னு இருக்குது. இப்போ வந்து லீத் கான்டோர் ஆங்கிள்னு சொல்கிறாங்க. லீத் கான்டோர் ஆங்கிள், ஃப்ரிக்ஷன் கிரிப்னு ஒன்று இருக்குது, ஸ்ட்ரெயிட் ஹேண்ட் பீஸ்ன்னு இருக்குது. இந்த ஹெச்பி பர்ன்னு சொல்லுவாங்க, ஹெச்பி டைப்புன்னு சொல்லுவாங்க, ஆர்ஏ டைப்புன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரிக்ஷன் டைப் ஹேண்ட் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. பேஸில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பர்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டங்ஸ்டன் பர் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டைமண்ட் பர் வந்து இந்த மாதிரி இருக்கும். டங்ஸ்டன் பர் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து டங்ஸ்டனோட இருக்குது. டைமண்ட் பர் வந்து நிறைய டைமண்ட் குத்தி வச்சுருப்பாங்க. செராமிக் பர்னால் வந்து கொஞ்சம் செராமிக் மாதிரிலாம் இருக்கும். அக்கார்டிங் டு த ரவுண்ட் பர்னால் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இன்வெர்டட் கோன் பர், அதுக்கப்புறம் வந்து பியர் பர்ன்னு இருக்கும், அதுக்கப்புறம் வீல் பர்ன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து டேப்பர் ஃபிஷர் பர்ன்னு ஒன்று இருக்கும், ஸ்ட்ரெயிட் ஃபிஷர் பர்ன்னு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து என் கட் பர்ன்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் பர்.